ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோழி பண்ணையை ஒரு முறை விசிட் பண்ணலாமா? இதுக்கு எவ்வளோ வரவு செலவாச்சு, என்ன மாதிரி வளர்க்குறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யாருக்குன்னா கோழி பண்ணை வளர்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கொட்டகையை ஃபஸ்ட்டு வாடகைக்கு எடுத்திருக்கேன். இதுக்கே 5000 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, 20க்கு 80. அதுலேயே கொஞ்சம் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு பாதி தடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம்லாம் தார்பாய் போட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் லைன். இது கோழி குஞ்சு போய் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 500 கோழி குஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 500 கோழி குஞ்சு. ஒரு கோழி குஞ்சு வந்து 45 ருபீஸு. ஆர்ட்ரு பண்ணி வாங்கினேன். 23ஆந்தேதி ஆர்ட்ரு பண்ணேன், 24ஆந்தேதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது ப்ரூடிங்கில் இங்கே வச்சுருந்தேன் செட்டப், ப்ரூடிங் செட்டப்பு இது மாதிரி போட்டு, இது மேலே தார்பாயெலாம் போட்டு மூடி இந்த மாதிரி லைட் செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தேன். 10 நாள் வச்சுருந்தேன். 10 நாளுக்கு வந்து எனக்கு வந்து ஃபீடோட செலவு என்னாச்சுன்னா 5 மூட்டை ஆச்சு ஃபீடு. பார்த்தீங்களா, இதுதான் இதோட ஃபீடு. இது நைஸ் ஃபீடு. இது இந்த ஃபீடு வந்து நான் 10 நாள் கொடுத்தேன் நான். அது வந்து ஒரு மூட்டை வந்து 2230 ரூபா. அது மாதிரி 5 மூட்டை கொடுத்தேன். இந்த ப்ரூடிங் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு உமிக்கு வந்து ஒரு 5 மூட்டை உமி செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் F1 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் செலவாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு 10 நாள் பொறுத்து என்ன பண்ணேன், திரும்பவும் எடுத்து இந்த கோழியை வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், 10 நாளுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணோம் அந்த இடத்துக்கு. இதுக்கு மட்டும் எனக்கு 15 மூட்டை உமியாச்சு. அது ஒரு 2500 செலவு பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஃபீடு வந்து இதுக்கு வந்து வேறு ஃபீடு, இது வந்து ஒரு 2130 ஆச்சு இந்த ஃபீடு. இந்த ஃபீடு வந்து ஒரு மூட்டை நான் சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு மூட்டையை பிரித்து கொட்டினேன்னா மறுநாள் 4 மணி வரைக்கும் ஒரு 2-3 நாள் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மூட்டையை பிரித்தோம்னா மதியம் 4 மணிக்கு பிரித்து போட்டோம்னா ஈவினிங்கில் திருப்பி வந்து மதியம் 12 மணி வரைக்கும் தான் இருக்கும், ஃபீடு காலி ஆகிடும். இப்போல்லாம் மூட்டை பிரித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணிக்கு பிரித்து போட்டு போனால் திருப்பி காலையில் வர்றதுக்குள்ளே காலி ஆகிடும். இது அந்த 500 இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் பண்ணிட்டு இது எத்தனை நாள் ஆச்சுன்னா 24 தேதி நான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து 16 தேதி ஆயிடுச்சு. இது ஒரு 16, அதில் ஒரு 8, 24 நாள் இது இந்த கோழி குஞ்சு. இன்னும் வந்து 15 நாளில் வந்து இது பிஸ்னஸ்க்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ ஃபீட் ஆகுதுன்னு சொல்கிறேன். இனிமேல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை, 1.5 மூட்டை, 1.25 மூட்டை, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கினே போவோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபேன் போட்டு விடணும். அதுக்கு ஃபேன் இல்லாமல் இருக்காது, வெயில் தான் இப்போ அதிகம் இல்லை, ஃபேனெல்லாம் போட்டு விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு சளி பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வாங்கினேன். அந்த மருந்தை வாட்டரில் கலந்து கொடுத்துன்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், சளிக்கான மருந்து. இது சளிக்கான மருந்து வாங்கி வாட்டர் லெவலில் கலந்து இதை கொடுத்துட்டு இருக்கோம் சளி குறையிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா வளர்ந்துச்சு. நல்லா சாப்பிட்றதும் தூங்குறதும் இதுதான் வேலை. தண்ணி வந்து வச்சுனே இருக்கணும். காலையில் 4 மணிக்கு தண்ணி வச்சோம்னா பாருங்கள் 10 மணிக்குள்ளே வந்து இந்த வாட்டர்லாம் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இப்போ தண்ணி வச்சுட்டு போனோம்னா 4 மணி வரைக்கும் தான் இருக்கும். திரும்பவும் வந்து மாற்றணும். ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை இதுக்கு வாட்டர் மாற்ற வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை, கையில் தான் வைக்கணும். காலையில் வந்து இதெல்லாம் கிண்டினா காலில் கிளறி விடணும். உமியெல்லாம் கிளறி விட்டோன்னா ஈரம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் காயும். அப்போ தான் கோழிக்கு வந்து மேயறதுக்கெலாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கிண்டிட்டு ஃபீடெல்லாம் போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் வாட்ரு வந்து இப்போ வச்சுட்டு நான் 11 மணிக்கு போனேன்னா 3 மணிக்கு மேலே வந்து 3:30க்கு நான் வந்து வாட்ரு விற்பேன். இது வந்து அதோட ஃபீடு. இவ்வளோ நாளுக்கு நான் 16 + 24 நாளுக்கு இப்போ ஒரு 12 மூட்டை எடுத்துன்னு வந்தேன். இந்த பெரிய ஃபீடு பெருசாக இருக்கும். அது நைஸ் ஃபீடு. இது வந்து பெரிய ஃபீடு. இங்கே பார்த்திங்கனாலுமே தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபினிஷிங் ஃபீடு வேறு வாங்கணும். இங்கே பார்த்திங்களா, இது வந்து இப்போ 12 மூட்டை வாங்கியிருக்கேன். இன்னும் 15 டேஸ்க்குள்ளே அது கிட்டத்தட்ட எல்லாமே கவுண்ட் பண்ணோம்னா மொத்தம் 35 மூட்டை கிட்ட காலி பண்ணோம்.
இதெல்லாம் காலி பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன கிடச்சிது எனக்கு லாபம், எவ்வளோ என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணேன், எவ்வளோ ஃபீடெல்லாம் ஆச்சு, எவ்வளோ தூரத்துலேருந்து அதை கலெக்ட் பண்ணேன், அதுக்கு எவ்வளோ வெஹிக்கலுக்கெல்லாம் காசு கொடுத்தேன், இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா என்னோடய கோழி பண்ணை? உங்களோட ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.